இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த 6வது நாளிலும் கூட நிலையற்ற காரியம் என்று சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். இந்த 6வது நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு மனித வாக்குறுதிகள் நிலையற்றது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். சங்கீதம் 146 3, 4 வாசிப்போம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள், அவன் யோசனைகள் அழிந்து போம். அவனுடைய யோசனைகள், அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அழிந்து போகிறது. நிலையான காரியம் அல்ல, ஒரு நிலையற்ற ஒரு காரியம் மனிதனுடைய வாக்குறுதிகள் எல்லாம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற அல்லது பண உதவிக்காக, பதவிக்காக அல்லது பதவி உயர்வுக்காக நாம் அநேக முறை மனிதர்களை தேடி தேடி யாரை பார்க்கலாம், எந்த அரசியல் தலைவர்களை சந்தித்தால் நம் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும், அல்லது என்னுடைய காரியம் சக்சஸ் ஆக முடியும், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி நாம் மனிதர்களை நாடி நாடி என்ன செய்யிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். மனிதர்களும் நமக்கு பல வாக்குறுதிகளை தருகிறார்கள் இல்லையா? ஆனா அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார்களா என்று சொல்லி பார்த்தால் இல்லை. அவங்களால எல்லா காரியங்களையும் என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. நமக்கு கொடுத்த சில வாக்குறுதிகளை அவங்க மறந்து என்ன செய்திருப்பாங்க, போயிருப்பாங்க. இந்த மனித வாக்குறுதிகள் எல்லாமே ஒரு நிலையற்ற ஒரு காரியமாக என்ன செய்கிறது, மாறிவிடுகிறது. நாம் கர்த்தரை மாத்திரம் நாம் நம்பி அவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் விசுவாசத்தோடு நாம் சொல்லி 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 நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. அவர் நமக்கு காரியங்களை செயல்படுத்துகிறவராக இருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்யறோம், மனிதன் கொடுத்த அந்த வாக்குறுதியை நாம் என்ன செய்யறோம், நம்பிடுறோம். இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வா, நான் உனக்கு என்ன காரியத்தை செய்து தருவேன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அங்கே போனால் அந்த மனிதர்களே என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இல்லை இன்னைக்கு போயிட்டு இன்னொரு நாள் வாப்பா, எனக்கு இன்னைக்கு முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அப்போ அவங்க வாக்குறுதிகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியல, நம்பவே முடியவில்லை. சங்கீதக்காரனை போல நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது மாத்திரமே நமக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். நம்ம ரட்சிப்பு நமக்கு கர்த்தரால் வரும். நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுப்போம். மனிதர்களுக்கு நேராக அல்ல, மனிதர்களுடைய வாக்குறுதிக்கு நேராக அல்ல, அவருக்கு நேராக நம்முடைய கண்களை நாம் திருப்போம். நாம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனும் அங்கே இருக்கின்றான். அவனும் பல காலம் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றான். அப்போது யோசேப்பு அவனோடு கூட சம்பாஷிக்கின்றான். அப்போ நான் சொப்பனத்தை பார்த்தேன், ஆனா எனக்கு அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் எனக்கு தெரியலன்னு சொன்னோடனே யோசேப்பு சொல்றான், அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவனிடத்துல வந்து சொல்லுகின்றார். நீ கண்ட சொப்பனத்தினுடைய அர்த்தம் இதுதான், இன்னும் 3 நாளைக்குள்ளே ராஜா உன்னை சிறைச்சாலையில் போட்டார்ல, மறுபடியும் அவர் தன்னுடைய இடத்துக்கு அந்த அரண்மனைக்குள்ளே உன்னை என்ன செய்வார், கொண்டு சேர்த்து விடுவார். நீ பழையபடி பானபாத்திரக்காரனாகவே நீ என்ன செய்வா, இருப்பா, ராஜ சமூகத்தில் நீ நிற்பா. இதுதான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, நீ ராஜாவின் சமூகத்தில் நிற்கும் போது நான் இப்படி யோசேப்புன்னு ஒருத்தன் ஜெயில இல்லாத ஒரு காரியத்துக்காக அபாண்டமாக பழி சுமத்தப்பட்டு இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத நீ ராஜாவினிடத்துல எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் நான் கண்டிப்பா என்ன செய்திருவேன், நான் போன உடனே ராஜாவிடத்துல சொல்லிடுவேன்னு சொன்னான். ஆனா அவன் வாக்குறுதி என்ன, நான் கண்டிப்பா ஒன்னு என்ன செய்வேன், இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுக்க எல்லா முயற்சிகளையும் செய்வேன், கண்டிப்பா நீ வந்துருவ, நீ எனக்கு இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொன்னியே அதன்படியே எனக்கு நடந்துச்சு பாத்தியா, இந்த ராஜா 3 நாளைக்குள்ள நீ வெளியே எடுத்துருவாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் மறந்தே போனான். வருடங்கள் அப்படியே கடந்துட்டே போகுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க, அந்த 2 வருஷமும் யோசேப்பு எங்கதான் இருக்கிறான், அந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். அந்த மனிதன் வாக்குறுதி கொடுத்து அப்படியே மறந்து போயிடுறான். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் நம்ம இடத்துல இப்படி சொன்னானே சொல்லி.
பாருங்க, மனிதர்கள் இப்படித்தான் மறந்து போவாங்க. அவங்களுக்காக நம்ம பல நன்மைகளை செய்யும் பொழுது நம்மளை அப்படி சொல்லுவாங்க, நான் உனக்கு அப்படி செய்திருவேன், இப்படி செய்திருவேன் சொல்லுவாங்க. ஆனா அப்படியே என்ன செய்வாங்க, அது அவர்களுக்கு அந்த நன்மைகள்லாம் கிடைக்க பெற்ற உடன் நினைச்சிருவாங்க, நம்ம சொன்னதெல்லாம் மறந்து போய் விடுவார்கள். மனித வாக்குறுதிகள் இப்படித்தான் இருக்குது. அந்த அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுவோம். நம்ம அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அவரை மாத்திரம் நம்பி, அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வாக்குறுதிகள், அவர் நமக்கு அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். என் மகனே, என் மகளே, நீ இப்படி செய்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை நீடித்திருக்கும், உன்னுடைய ஆயுள் நீடித்திருக்கும், உன்னுடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், நீ இப்படி செய்வாயான் என்று சொல்லி அநேக வாக்குறுதிகள் கொடுத்திருக்கின்றார். அதை நாம் பின்பற்றுகிறோமா என்று சொல்லி நாம் தியானித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பாருங்க, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம் யோசித்து பார்ப்போம். நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? யார் சொன்ன வாக்குறுதிகளை நாம் நம்பி இருக்கிறோம்? ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகளையா அல்லது மனிதர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நாம் நம்பி இருக்கின்றோமா? நாமும் கூட எப்படி இருக்கின்றோம் என்று சொல்லி நம்மையே யோசித்து பார்ப்போம். மனிதர்களை அல்ல, மனித வாக்குறுதிகளை அல்ல, கர்த்தரை மட்டுமே, அவருடைய வார்த்தையை மட்டுமே நாம் விசுவாசித்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அதை பின்பற்றி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் கர்த்தரை, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நாம் ஒரு நாளும் நம்புவது இல்லை. ஆண்டவர் எனக்கெல்லாம் செய்வாரா, அவங்களுக்கெல்லாம் செய்வார், எனக்கெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார், இப்படித்தான் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. அவருடைய வாக்குறுதிகளை நாம் நம்ப மறுக்கின்றோம் இல்லையா? மனுஷன் ஒரு வாக்குறுதி தந்துட்டா அதை 100% நம்புறோம். அவர் நம்பிக்கைக்குரியவர்ப்பா, அவர் சொன்னா அந்த காரியத்தை எரிச்சுவார், கண்டிப்பா செய்திருவார் அப்படின்னு மனிதர்களை நாம் நம்புகிறோம். ஆனா கடவுளை நாம் அவ்வளவு தூரத்திற்கு, அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நாம் நம்ப மறுக்கின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக, நான் என்னுடைய உயிரையே நான் உனக்காக கொடுத்தேனே, நீ உனக்கு இந்த காரியத்தை நான் செய்து தர மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார்ல. நம்ம இன்றைக்கு யாரை நம்பி இருக்கிறோம்? நெறிந்த நாணலை போல இருக்கின்ற இந்த உலகத்தின் மனிதர்களை நாம் நம்புகிறோமா அல்லது கண்மலையாகிய கிறிஸ்துவை நாம் நம்பி இருக்கிறோமா? அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நாம் நம்பி இருக்கிறோமா? அவர் நமக்கென்று கொடுத்த வாக்குறுதிகளை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் பாக்கிய பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில அநேக வாக்குறுதிகளை ஆண்டவர் எனக்கு அதை செயல்முறைப்படுத்த தந்திருக்கின்றார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் அதை செயல்படுத்தியும் இருக்கின்றார். அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு நாளும் அவரிடத்திலே வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அது காரியங்களை நம்மிடத்திலே நிறைவேற்றியே அது அவருடைய சமூகத்துக்கு போகும்ல. அப்போ அவருடைய வாக்குறுதிகளை நாம் நம்புவோம். மனித வாக்குறுதி அல்ல, ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த வாக்குறுதிகளை நாம் விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில அதை அப்பியாசப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நண்பர்களே, சுவாமி, இந்த அருமையான இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 6ஆம் நாளிலும் கூட நாங்கள் இன்றைக்கு யாருடைய வாக்குறுதிகளை நம்பி இந்த உலகத்திலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? அந்த மனிதன் எனக்கு அப்படி செய்வான், இந்த மனுஷன் எனக்கு இப்படி செய்வான் என்று சொல்லி மனிதர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நம்பி, அவருடைய பேச்சை நம்பி இன்றைக்கு இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நாங்கள் உண்மை மாத்திரம், உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் தியானித்து பார்க்கும்படியா எங்களுக்கு நீ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. மனித வாக்குறுதியை நம்பி அல்ல அப்பா, நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை, ஆண்டவரே, அந்த வாக்குறுதிகளை நம்பி நாங்கள் உண்மையே சார்ந்து ஜீவிக்க எனக்கு பலன் தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை